அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் எடுத்து உள்ள அதிரடி நடவடிக்கை தற்போது மொத்த உலகத்தையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் போர்நிலை நிலவிய நிலையில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் தாக்குதல்கள் தொடர்ந்தே வருகின்றன. இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்களை டிரோன் தாக்குதல் மூலம் அழித்தது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கண்டித்து ஈரான் உச்சத்தலைவர் அலி காமேனி உடனடியாக பதிலடி அளிக்கும் காலம் இது என்றும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்த வேண்டும் என அறிவித்துள்ளார். அதோடு உலக எண்ணெய் கடத்தலுக்கு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் நீர்வழித்தடத்தை மூட வேண்டியதாயிருப்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் நாடாளுமன்றம் இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நீர்வழித்தடை மூடப்பட்டால் இந்தியாவிற்கும் கடுமையான தாக்கம் ஏற்படும் என்று எண்ணப்படுகிறது. உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 20% மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 25% இவ்வழியாகவே நடைபெறுவதால் எண்ணெய் விலை உயர்வும் பெட்ரோல் டீசல் விலையேற்றமும் அதிகரிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது.